கொடுக்கப்பட்ட தொடர் லெட்டரில் கொஸ்டின் மார்க்கில் என்ன லெட்டர் வரும் பார்க்கலாம். ஏ, பி, டி, ஜி, கே கொஸ்டின் மார்க். எக்ஸாம் ஹாலில் இதை பார்த்த உடனே எத்தனை லெட்டர் கூடியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்க்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபி ப்ளஸ் ஒரு லெட்டர், பிடி, சிடி 2 லெட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஜி, டிக்கு பிறகு இஎஃப்ஜி 3 லெட்டர். ஜிகே, ஜிக்கு பிறகு ஜிஹெச்ஐஜேகே 4 லெட்டர். இந்த இடத்துல 5 லெட்டர் வரணும். கேவுக்கு பிறகு எல்எம்என்ஓபி. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், எக்ஸாம் ஹாலில் பார்த்த உடனே இந்த நம்பரை வச்சு குயிக்காக நீங்கள் ஆன்சர் செய்யணும். இந்த கேள்வியை பார்த்தாலே தெரியுது இந்த லெட்டருக்கு அடுத்து கொஸ்டின் மார்க்கில் என்ன லெட்டர் வரும். இப்போ ஏசி, இஜி, ஜேஎல் கொஸ்டின் மார்க்கு டபிள்யூஒய். ஏசி கொடுத்துருக்காங்க. இதில் ஏவுக்கும் இ என்ன லெட்டர் ஜம்ப் ஆகிருக்கு அல்லது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கணும். அதே மாதிரி சிக்கும் ஜிக்கும் எத்தனை லெட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை முதல்ல பார்த்துட்டோம்னா மற்றதை ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஏ, பி, சி, டி, இ 4 ப்ளஸ் 4. சிக்கு பிறகு டிஇஎஃப்ஜி இங்கேயும் 4 தான். ஃபஸ்ட்டு குரூப்பில் 4 4. அடுத்த குரூப்பில் பாருங்கள், அதே லெட்டரை எடுக்கணும். இஜே, இஎஃப்ஜிஹெச்ஐஜே 5 லெட்டர் வந்திருக்கு. இங்கே ஜிக்கு பிறகு ஜிஹெச்ஐஜேகேஎல். அதாவது நம்ம ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து சீரியல் பிரகாரம் வந்துடும் உங்களுக்கு. 4க்கு அடுத்து 5, அதுக்கப்புறம் 5க்கு அடுத்து 6. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அசம்ஷன் நீங்கள் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இதில் கம்பேர் பண்ணும் பொழுது ஜேக்கு பிறகு ஜே 5 லெட்டர் கூடி வரணும் இல்லையா? 4 5 6 லெட்டர் வரணும். லாஜிக்கே யோசிங்க. இப்போ ஜே கேஎல்எம்என்ஓபி வரும், இந்த இடத்துல பி. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லுக்கு அப்புறம் எல்எம்என்ஓபிக்யூஆர் ஆர் வரும். ஸோ ஆர் வரும். அப்போ பிஆர் தான் கரெக்டாக இருக்கும். பிஆர் ஒருவேளை நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு ப்ளஸ் 6. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிக்கும் டபிள்யூக்கும் அதே மாதிரி ஆருக்கும் இதுக்கும் லெட்டர் வந்து 7 வரணும். பார்க்கலாம். பிக்யூஆர்எஸ்டியூவிடபிள்யூ வந்துருச்சு, 7 வந்துருச்சு. கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ஆருக்கும் ஒய்க்கும் போட்டிங்கன்னா 7 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்கிங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பார்த்த உடனே மடமடனே எழுதிடணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் தெரிகிற மாதிரி சொல்கிறேன், பட் எக்ஸாம் ஹாலில் பார்த்த உடனே அந்த சீரியல் நம்பரை எழுதி பழகிக்கணும், தனியாக பேப்பரில் எழுதி பழகிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேள்வி. கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஆனால் ஒரு லாஜிக்காக இந்த டைரெக்டாக நீங்கள் கேள்விக்கே போயிடணும். ஏன்னா படிக்கிறதுக்கு எப்படி ஒரு 20 செகண்ட் ஆகலாம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த இதை பார்த்த உடனே இந்த இடத்துல என்ன லெட்டர் வரும் அதை நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கிறணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக்ஸு. ஃபஸ்ட்டு பி எழுதிக்கங்க. டி எஃப் ஐ எல் பி கொஸ்டின் மார்க்.
இப்போ பார்த்தாலே தெரியுது. இன்க்ரீஸிங் பார்த்தீங்கன்னா பிக்கும் டிக்கும் சிடி 2 லெட்ரு வரும். அதுக்கப்புறம் டிஇஎஃப் 2 லெட்டர். அடுத்து என்னன்னு பாருங்கள், எஃப்ஜிஹெச்ஐ வருது. அப்போ இதுக்கப்புறம் 3 லெட்ரு வரும். அது நீங்கள் லாஜிக்காக என்ன யோசிக்கணும், 2 டைம்ஸ் 2 வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 டைம்ஸ் 3 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஐக்கு அப்புறம் ஐஜேகேஎல் எஸ் எல் 223344 44 வரணும். எல்எம்என்ஓபி 4 வந்திருக்கு, 4 எஸ். அதுக்கப்புறம் 44 தான் வரணும். பிக்யூஆர்எஸ்டி வரும். கரெக்டுங்களா? ஸோ 44. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த சீரியல் நம்பர் வந்து எந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகும், இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் உடனே இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் செய்ய முடியும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லெட்டர் சீரியலில் கேப் ஆன இந்த டேஸில் என்ன லெட்டர் வரும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதுக்கு சில மாடல் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் லெட்டரில் எந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை வச்சு நீங்கள் உள்ளே வந்து ஏபிசி தான் வருது. அந்த ஏபிசி வந்து அந்த சீரியல் பிரகாரம் எப்படிலாம் அது வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏ இந்த இடத்துல பிஏ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசி. ஸோ இந்த கான்செப்டில் வருதான்னு மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதை வச்சு நம்ம செகண்ட் கான்செப்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து வருதான்னு பார்க்கணும். ஏபிசி இந்த இடத்துல ஏபிசி, பிறகு ஏபிசி ஏபி, அவ்வளோதான். இந்த பிஏசிபி இருக்கான்னு பாருங்கள். பிஏசிபி இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா ஏஏ பிபிசிசி, அதே மாதிரி ஏஏ பிபிசிசி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த கேள்வியை பாருங்கள். இந்த 5 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இது ஏறக்குறைய ஆட்மன் அவுட்டில் வரக்கூடிய மெத்தேடு தான் வந்திருக்கு. இதில் உள்ளே வரக்கூடிய ஸ்கிப்பிங் லெட்டர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும், அல்லது ஜம்பிங் லெட்டர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் பேப்பர் அண்டு பேனா பென்சில் எடுத்துக்கங்க. பேனாங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. பேனாவை கொண்டே போகாதீங்க, பென்சில் எடுத்துக்கங்க. அதெல்லாம் நம்ம அழிச்சுக்கிறலாம், எராசரை வச்சு அழிச்சுக்கிறலாம். அதனால தான் சொல்கிறது. ஏடி எத்தனை லெட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பாருங்கள். ஏவுக்கு பிறகு பிசிடி 3 லெட்டர். ஸோ +3 போட்டுக்குங்க. நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டிக்கு பிறகு எத்தனை லெட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்ஜி, இங்கேயும் 3 லெட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜிக்கும் ஜேவுக்கும் பாருங்கள், ஜிஹெச்ஐஜே 3 லெட்டர்ஸ் வருது. ஆக பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து 3 லெட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜேவுக்கு எம்முக்கும் பாருங்கள், ஜேகேஎல்எம் அங்கேயே 3 லெட்டர் தான். ஸோ லாஜிக்காக நம்ம யோசிக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆப்ஷனில் வந்து மொத்தம் வந்து 3 லெட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். கரெக்டுங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். பிக்கு பிறகு பிசிடிஇ. ஸோ இங்கே வந்து 3 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இஎஃப்ஜிஹெச் இங்கே வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தவறாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சந்தேகமாக இருக்குது. நம்ம அடுத்ததை செக் பண்ணி பார்த்துடலாம். பிக்கு பிறகு பிசிடி. ஸோ இங்கேயும் சில மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து 2 லெட்டர் வந்து ஸ்கிப்பிங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டிஇஎஃப்ஜி. ஸோ இங்கே 3 வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
+2, +3 இங்கே பேசிக்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் GHIJK சப்போஸ் 4 வந்துருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேவுக்கு பிறகு KLMNOP Q வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்டிருக்கேன்.